என்னாச்சுமா? பரவாயில்லையேம்மா, தம்பி மாதிரியே உனக்கும் நல்ல மனசுமா. இப்பதான் என்ன பாக்குற. ஆனா பல வருஷம் கூடவே வாழ்ந்த மாதிரி அன்பா அக்கறையா இவ்ளோ உரிமையோட என் நெத்தியில விபூதி பூசி விடுறியேம்மா. ஏம்மா, இந்த வயசுலயும் யாருனே தெரியாத என் புருஷனை காப்பாத்த ஓடி வந்து கீழே விழுந்து காயமும் பட்டிருக்கீங்க. உங்க மனசுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா. அம்மா, அன்னைக்கு அடிபட்டுச்சே, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா இப்போ? அது அப்பவே ஆறிடுச்சுப்பா, சின்ன காயந்தானே. சரிம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுன்னு அந்த அண்ணாச்சி சொன்னாரு. என்னாச்சுமா? என்ன ப்ராப்ளம்? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போறீங்கல்ல? வயசாயிடுச்சு இல்லப்பா, அதனால ரத்தம் சுண்டி போச்சு. எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுனால அடிக்கடி வியாதி வருது. எனக்கு கூட பரவாயில்லப்பா. சாரதாவுக்கு தான் 2 நாளாக மூச்சரிப்பு வந்து ரொம்ப அவசப்பட்டுக்கிட்டு இருக்கா. அது காரணம் புள்ள நினப்பு தான். எங்களை கொல்லி வைக்க வேண்டியவன் எங்களை கொல்லி வைக்க வச்சுட்டு போயிட்டானே. நாளைக்கு அவனுக்கு தவசம். அதை நினச்சி தான் அவளுக்கு 3 நாளைக்கு முன்னால இருந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுப்பா. உங்க 2 பேரையும் நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு முன்னாடி மாதிரி வசதி இருந்தா இப்பவே உங்க 2 பேரையும் உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உங்க வியாதி எல்லாத்தையும் குணப்படுத்திடுவோம். ஆனா இப்போ அதை செய்யணுங்கிற மனசு மட்டும்தான் இருக்கு. அது போதும்மா. அடுத்தவன் கஷ்டப்படுறத பார்த்து இறக்கப்படுற மனசு இருக்க, அது ஒரு பெரிய ஆஸ்பத்திரிமா. அந்த மனசால கஷ்டப்படுறவங்களுக்கு வெறும் ஆறுதல் சொன்னா போதும்மா. அந்த கஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணா போயிடும். இவர் சொல்றது 100க்கு 100 உண்மைம்மா. சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் எனக்கு மூச்சிறப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா நீங்க 2 பேரும் வந்து ஆறுதலா 4 வார்த்தை பேசுனதும், உன் பொண்டாட்டி என் நெத்தில அன்பா விபூதி பூசி விட்டதும் என்ன அறியாமலேயே என் மூச்சிறப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுச்சுப்பா. இதுல இருந்தே உங்க 2 பேர் மனசுலயும் எவ்வளவு அன்பு நிறைஞ்சிருக்குன்னு தெரிய வருது. இந்த பாவி மனசு அடுத்தடுத்த ஆறுதலுக்காக எப்படியெல்லாம் ஏங்கி தவிக்கணும்னு தெரிய வருது. அப்புறம் கேக்குறேன்னு வருத்தப்படாதீங்க. நாளைக்கு நாங்க கொடுக்க போற முதல் தவசத்துல நீங்க எங்க பிள்ளைங்க மாதிரி வந்து கலந்துகிட்டா எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். வருவீங்களாப்பா? என்னம்மா இப்படி கேட்டீங்க? வருவீங்களாவா? இதை நீங்க கேட்கணுமா? நாங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கிறோமா? ஆமாம்மா, நிச்சயமா வந்து நாங்க கலந்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்கம்மா, அப்போ நாங்க கிளம்புறோம். இருங்க, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு போலாமே. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்களேன். இல்லப்பா, பரவாயில்ல, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம்ப்பா. வரமா? இருமா, ஒரு நிமிஷம் இருமா. எனக்கு அந்த புடவை எடுத்து கொடுங்க. எந்த புடவை? பீரோல வச்சிருக்கீங்க, அதான். இந்தம்மா. இந்தம்மா. என்னம்மா இது? என் வீட்டுக்கு ஒரு மருமக வருவான்னு அவளுக்காக ஆசை ஆசையா கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வாங்கினேம்மா. அதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கல. பரவாயில்லம்மா, நீயும் எங்களுக்கு ஒரு மருமக மாதிரிதான். வாங்கிக்கம்மா. வாங்கிக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரி, உடம்பு பாத்துக்குங்க. நான் அப்புறம் வந்து சரிங்க பாத்துக்கிறேன். தம்பி. வரேன்ப்பா. வரேம்மா. நான் அனுப்பிவிட்டு வரேன். நீங்க உட்காருங்கப்பா, நீங்க உட்காருங்க. நாங்க போறோம். நாங்க வரோம். சரிம்மா. நல்ல பிள்ளைங்க இல்லைங்க. ஆமாம்மா.
ஓ இல்லடா செல்லம், அழாத அழாத. ஐயோ அழாதம்மா. சொல்லு விஸ்வா. இதோ ஒரு நிமிஷம் நந்தினி கிட்ட குடுக்கறேன். நந்தினி இந்தம்மா விஸ்வா போன்ல. ஹலோ, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்களாங்க? டாக்டர் அவரை காப்பாத்திடலான்னு சொன்னாங்களாங்க? மாலதிகா இப்ப எப்படி இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணமெல்லாம் அப்பவே கட்டியாச்சு, டயாலிசிஸும் முடிஞ்சாச்சு. இன்னும் கான்ஷியஸ்னஸ் தான் வரல. நாளைக்கு காலையிலக்குள்ள கான்ஷியஸ்னஸ் வந்துருன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் கொஞ்சம் நல்ல மாதிரி தான் பேசுறாரு, பாசிட்டிவா. அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. அக்கா இன்னும் அதையே நினைச்சுதான் அழுதுட்டு இருக்காளா? இல்லை, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. முதல்ல ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. டாக்டர் வந்து பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ டென்ஷன் ஆகாத, நீ ரிலாக்ஸ்டா இரு, புரியுதா? எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை இல்லாத குறைய நீங்க தாங்க தீர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்பதானே சொன்னேனா? என்னப்பா அது, என்னாச்சு உங்களுக்குலாம்? மாலதி ஒரு பக்கம் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஒரு பக்கம் எனக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க. நான் யார் வெளியாளா? இங்க பாரு, அதெல்லாம் வேணாம். என்ன நான் செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன், புரியுதா? டென்ஷன் ஆகாத. நாளைக்கு காலையில ட்ரீட்மெண்ட் இருக்கல உனக்கு. டென்ஷன் ஆகாம தைரியமா இரு. வச்சிடுறேன். சரிங்க. குடுமா நந்தினி, எல்லாம் சரியாயிடும். நீ பாரு, வீணா எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கமா? செல்லம், இப்ப சாப்பிடுறியா இல்ல விஸ்வா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறியாமா? இல்ல அத்தை, அவர் வந்துட்டோம். சரி, அப்ப நான் கீழே போறேன். அத்தை ஒரு நிமிஷம். என்னம்மா? நானும் என் குடும்பமும் உங்களுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம் அத்தை. நந்தினி, என்ன பேசிட்டு இருக்க? நன்றி கடன் அது இதுன்னு. இல்ல அத்தை, நான் பேசுறது வேணா உங்களுக்கு அந்நியமா தெரியல, ஆனா எனக்கு இதை விட வேற வார்த்தை தெரியல. நந்தினி அத்தை, என்ன பேச விடுங்க அத்தை. என் அக்கா வீட்டுக்காரரு என் அக்காவை கஷ்டப்படுத்தினது, எங்களை அவமானப்படுத்தினது, இதெல்லாம் எங்க தலையெழுத்து. ஆனா உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் என்னத்த தலையெழுத்து? என்ன கட்டிக்கிட்ட பாவத்துக்கு உங்க பிள்ளை என் அக்கா புருஷன் கிட்ட எப்படி எல்லாம் அவமானப்பட்டிருக்காரு. ஆனா இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் உயிரை காப்பாத்தினது உங்க பிள்ளைதான் அத்தை. அவரும் நீங்களும் கருணை காட்டலனா இன்னைக்கு என் அக்காவோட தாலியே பறி போயிருக்கும் அத்தை. ஐயோ நந்தினி, எதுக்குமா? எதுக்கு இப்படி உணர்ச்சி வசப்பட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா. உறவுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறதெல்லாம் எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தானே. இதுல நன்றி சொல்றதுக்கும் கண்ணீர் விடுறதுக்கும் இதுல என்னமா இருக்கு? மாலதி யாரு? எனக்கும் அவ மருமக தானம்மா. அதே மாதிரி அவ புருஷன் சுந்தர், அவன் நல்லவனோ கெட்டவனோ முறைன்னு பார்த்தா எனக்கு அவன் பையன் முறை, விஸ்வாவுக்கு அண்ணன் முறை. இப்படி ரெண்டு பேருக்குமே சுந்தர் ரொம்ப முக்கியமான உறவுதான். அப்படிப்பட்டவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவனை காப்பாத்துறதுக்கு நாம என்ன செய்யணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு அவன் எங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தான், இவன் இந்த கஷ்டத்தை கொடுத்தான்னு கணக்கு சொல்லிட்டா இருக்க முடியும்? அப்படி செஞ்சா நான் உனக்கு மாமியாராவும் விஸ்வா உனக்கு புருஷனாவும் இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இல்ல அத்தை, எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மனசு வரும்? கோடி கோடியா வரதட்சணை கொண்டு வர மருமகளையே படாத பாடுபடுத்துற உலகம் இது. என்கிட்ட எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சோம் உங்க வீட்டு மருமகளை ஆக்குனது மட்டும் இல்லாம எனக்கும் என் குடும்பத்துக்கும் எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, என்னமோ செஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அத்தை என்னால சொல்ல மறுக்க முடியும்? அத்தை, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலதான். ஆனா அதே நேரத்துல சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு நான் யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணல. அப்படிப்பட்ட எனக்கு இப்படி தாய் மாதிரி ஒரு மாமியாரும் தங்கமான புருஷனும் வாய்ச்சிருக்கீங்க. ஆனா என் அக்கா எத்தனையோ பேருக்கு அவளால முடிஞ்ச எவ்வளவு நல்லது பண்ணிருக்கா. அந்த அஞ்சலி உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் பெத்த குழந்தையே அவளுக்கு விட்டு கொடுத்திருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு வாய்ச்ச மாமியாரும் புருஷனும் சரியில்லையே அத்தை. அவங்களால என் அக்கா இன்னும் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க போறாளோ அவளை நினைச்சா எனக்கு அழுகையா வருது அத்தை. நந்தினி சொல்றது கேளுமா, தயவு செஞ்சு நீ அழாத.
மாலதிக்கு எந்த குறையும் இல்லாம கடவுள் பாத்துக்கு வருமா. நாளைக்கு டாக்டர் உன் கண்ணை டெஸ்ட் பண்ண போறாரு. இந்த நேரத்துல நீ எமோஷனல் ஆகி பிபி ரைஸ் ஆக கூடாதுடா. தயவு செஞ்சு மனச நிதானமா வச்சுக்கோ. உன் குழந்தைய நீ சீக்கிரம் பார்க்கணும்ல, அத நினைச்சு மனசை அமைதிப்படுத்திக்க. ஆ? கண்ணை தொடச்சுக்கோ. கண்ணை தொடச்சுக்கிட்டு உட்காரு. அழக்கூடாது. ஏய் சொல்லுடி, ஹாஸ்பிடல் போனியா? நீ சொன்னதுமே ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி போயிட்டேன். அங்க போய் பார்த்தா மாலதி கூட தீனா இருந்தாரு. அவங்க யாரும் என்ன பார்க்காத அளவுக்கு மறைஞ்சிருந்து நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணேன். அங்க மாலதியோட ஹஸ்பண்ட தான் அட்மிட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஆனா அந்த மாலதி அவ புருஷன் பக்கத்துல இருக்காம உன் புருஷன் பக்கத்துல நின்னு அழுது புழம்பி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. உன் புருஷனும் அவகிட்ட ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருந்தாரு. பக்கத்துல 2-3 பேர் இருந்தாங்க. அநேகமா அவங்க மாலத்தியோட ரிலேஷனா இருப்பாங்க போல இருக்கு. அவங்க இருந்ததுனாலதான் இவங்க 2 பேரும் அடக்கி வாசிச்சாங்க. இல்லனா அவ அழறது மாதிரி அழ, உன் புருஷன் தொடுறது மாதிரி தொட. ஏய் பிரியா, ஏய் ஏன் மேல எதுக்கடி கோவப்படுற? இருக்கிறது தானே சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் சந்தோஷமாவா சொல்லிட்டு இருக்கேன். உன் நிலைமைய நினைச்சு வேதனைப்பட்டு புலம்பிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவதுனா கூட உன் புருஷன் இந்த அளவுக்கு கேர் எடுத்து பாப்பாரான்னு தெரியலையே. ஆனா இப்ப மாலதிக்கு கூட எதுவும் இல்லடி, அவ புருஷனுக்கு தான் பிரச்சனை. அதுக்கே தீனா இந்த அளவுக்கு பாக்குறாருன்னா ஒருவேளை மாலதி உடம்புக்கு ஏதாவதுன்னா தீனா என்னெல்லாம் பண்ணுவாரோ. அந்த மாலத்தியை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அடுத்தவ புருஷனை வளைச்சு போட இப்படி அலையறா. இப்படி நீயா புலம்பி தீக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அஞ்சலி. உன் புருஷனை அவ சுத்தமா மறக்கிற அளவுக்கு நீ ஏதாவது பண்ணணும். அவளை என்ன பண்றதுன்னு தானே எனக்கு தெரியல. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி செஞ்சா எல்லாம் சரியா வரும். என்ன செய்யணும் சொல்லு, எதுவா இருந்தாலும் செய்யறேன். சொல்றேன். பிரியா, நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. ஆனா நீ சொல்ற மாதிரி செஞ்சா அந்த மாலத்தி மட்டும் இல்ல, என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தானடி அவமானப்படுவாரு. மானம் அவமானம் இல்ல பொம்பளைக்கு மட்டும்தான், ஆம்பளைக்கு அது ஒண்ணும் கிடையாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா பொம்பளைக்கு மானம் ஆலமர அளவுன்னா ஆம்பளைக்கு ஆலமர இலை அளவுதான் அஞ்சலி. அதை காப்பாத்துறது பெரிய விஷயமே இல்ல. உன் புருஷன் உன்னை விட்டு போக கூடாதுன்னா நான் சொன்னதை செய்யறது பத்தி யோசி. நான் மார்னிங் கால் பண்றேன். பாய். மாலதி, என்னை மன்னிச்சிரு மாலதி. என்னை வாழ வைக்கிறதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட. ஆனா என்னால உனக்கு மிஞ்சினது அவமானமும் வேதனையும் தான். நான் செத்து போயிட்டாவது உனக்கு நிரந்தரமா நிம்மதி கிடைக்குமே நினைச்சுதான் நீ கோயில்ல வந்து என்னை கூப்பிட்டப்ப கூட நான் பிடிவாதமா வர மறுத்தேன்.
ஆனா இந்த பாவிய ஒரே அடிய விதி சாகடிக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. இப்பவும் சொல்றேன், நான்லாம் வாழவே தகுதி இல்லாதவன். எல்லாம் என்னை காப்பாத்திருக்கவே கூடாது மாலதி. ப்ளீஸ் சுந்தர், போதும். நான் நான் பேசுறேன், தவறா நினைக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு நாளுங்கிறத நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னமோ அவங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு நீங்க பாட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டீங்க. 2 நாளா நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க. நேத்துல இருந்து நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் அழுதுருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். எதையுமே புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இல்ல சுந்தர். உங்களுக்காக எத்தனை கஷ்டப்பட்டிருக்காங்க, எத்தனை அவமானப்பட்டிருக்காங்க, லைஃப்ல எத்தனை தியாகம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? தெரியும் உங்களுக்கு. அவ்வளவும் தெரிஞ்சும் நீங்க குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? கூட சேர்ந்து நல்லபடியா வாழலாம். அதை விட்டுட்டு நான் செத்து போயிடுவேன், என்னை காப்பாத்திருக்க கூடாது, என் உயிர் போயிடணும்னு இதை மாதிரியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி வார்த்தைகளும் அவங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணணும்னு யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? ஆமாங்க, இன்னொரு தடவை செத்து போயிடுவேன்னு சொல்லாதீங்க. எனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நீங்க உயிரோட வாழ்ந்துதான் ஆகணும். பாத்தீங்களா? இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்லி அவங்க கெஞ்சணும்? என்ன எதிர்பார்க்கறீங்க? சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க சுந்தர். வாழ்ந்த கொஞ்ச நாள்ல தான் அவங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க. இப்ப நான் இனிமேல் வாழ மாட்டேன்னு சொல்லி அவங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இல்ல சுந்தர், வேணாம். விஸ்வா, நான் இவ்வளவு நாளா இவரை காப்பாத்துறதுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் வேற. ஆனா இப்ப இவர் உயிரை காப்பாத்துறதுக்கு எந்த வழியும் தெரியாம நாதியத்து போய் நின்னுட்டு இருந்தேன். சரியான சமயத்துல நீங்க மட்டும் வந்து எனக்கு உதவி பண்ணலன்னா நான் இவரை உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னங்க இது மாறி மாறி சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் இது உங்களுக்காகவே பண்ணலங்க. சொன்னாலும் சொல்லாட்டே அவர் எனக்கு அண்ணன் முறை, அதுக்காக பண்ணேன். சரியா? என்ன பிரதர், ஓகேயா? இப்ப நான் பண்ணது ஒன்றும் பெரிய உலக சாதனை இல்ல. ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி சின்ன உதவி தான். அவ்வளவு எல்லாம் மாறி மாறி பாராட்டாதீங்க என்ன, ஓகேயா? இத பாருங்க, உங்களை விட எனக்கு உங்க அளவுக்கு அறிவும் பக்குவமும் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. உடம்புல சூடான ரத்தம் இருக்கிற திமிருல உங்களை நான் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை நான் கொடுத்திருக்கேன். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு மாலதிக்காக என்னை காப்பாத்தி கொடுத்தது மட்டும் இல்லாம என்ன உரிமையா அண்ணன்னு சொல்றீங்களே, உங்க முகத்துல முழிக்கவே எனக்கு கூச்சமா இருக்குங்க. நீங்க கூச்சப்பட்டாலும் நான் அண்ணன் தாங்க சொல்லணும், தம்பின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க எனக்கு அண்ணன் தான், வயசுல பெரியவர். இது பாருங்க, நான் சொல்றேன், தவறு எடுத்துக்காதீங்க. படாத பாடுபட்டு உங்களை டேஞ்சர் லெவல்ல இருந்து டாக்டர் வெளியில கொண்டு வந்திருக்காரு. அதனால உங்களை அதிகம் பேச வைக்க விரும்பல. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். முன்னாடி நீங்க நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதனால எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. பரவாயில்ல, அது முடிஞ்சு போச்சு, அதை விட்டுருவோம். இப்பதான் நீங்க நல்லபடியா மாறிட்டீங்க, நல்ல விதமா யோசிக்கிறீங்க. நல்லா வாழ்ந்து காட்டுங்களேன். வேற யாருக்காகவும் இல்ல, உங்க ஒய்ஃப், உங்க குழந்தைங்க, அவங்களுக்காக வாழ்ந்து காட்டுங்க. எல்லாரும் சந்தோஷப்படுவோம் இல்லையா? ப்ளீஸ், இனிமே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, சரியா? சரி. அப்புறம் நீங்க ஏற்கனவே இருந்த வீட்லயே நீங்க மறுபடியும் போய் கண்டினியூ பண்ணலாம். இல்ல, அந்த வீடு ஒன்னும் பிரச்சனை இல்ல சுந்தர். நான் அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டேன். உங்க நிலைமையும் எடுத்து சொல்லிட்டேன். நீங்க எந்த விதமான உறுத்தலும் இல்லாம அந்த வீட்லயே போய் தங்கலாம். அது மட்டும் இல்ல, விஸ்வாக்கு சைட்ல முக்கியமான வேலை இருக்கிறதுனால அவன் உங்க கூட வர முடியாது. நான் உதவியா உங்க கூடவே வந்து உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு தான் போவேன், சரியா? எல்லாருமே நல்லவங்களா இருக்கீங்க, நான் மட்டும்தான் தப்பானவனா இருக்கேன்ல. பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் சொல்ற, மறுபடியும் இதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் மறந்துடுங்க சுந்தர், வேணாம், முடிஞ்சு போச்சு அது. நீங்க அதை எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா ஒரு லைஃபை இன்னைக்கு ஆரம்பிக்கணும். 2 பேரும் சந்தோஷமா குழந்தை குட்டிங்களோட வாழணும், அதான் முக்கியம். புதுசா பிறந்தோம்னு நினைச்சுக்கீங்களா, என்ன இப்ப எல்லார் லைஃப்லயும் அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும், தப்பு கிடையாது. இனிமேல் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், நல்லபடியா வாழணும், அதான் முக்கியம். ஓகேங்களா? தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.
தந்தாய்